பாவிங்களா, இப்படியா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுவானுங்க? அவங்க அன்னைக்கு பெரிய ஜென்டில்மேன் மாதிரில பேசினாங்க. உனக்கு கல்யாணம்னாலே ஒரு வெறுப்பு இருக்கு. அதனாலதான் கல்யாண பேச்சு எடுத்தாலே நீ வீட்டை விட்டு ஓடிடுறன்னு உன்னை பத்தி ஒரு கதை சொல்லி எங்களையும் நம்ப வச்சுட்டாங்க மேரி. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கணவங்கள பத்தி எந்த கில்ட்டியும் இல்லாத பொறுக்கீங்க. இவங்களெல்லாம் நிக்க வச்சு சுடணும்டி. நமக்கே இவ்ளோ தப்பா தெரியறவங்க எப்படி மேரி அக்காவோட அம்மாவும் பாட்டியும் இப்படி கண்மூடித்தனமா நம்புறாங்கன்னு தெரியலையே. எங்க வீட்ல ஆம்பளைங்கன்னு யாரும் இல்ல. என் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க கம்பெனி சொத்து இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இவங்கள விட்டா எங்களுக்கு வேற யாருமே கிடையாது. அதனால நாங்க இவங்கள முழுக்க முழுக்க நம்பினோம். அவங்கள ரொம்ப நல்லா நடிச்சு என் அம்மாவையும் பாட்டியையும் மெஸ்மரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே நேரம் எங்க அம்மா நான் சொல்ற எதையுமே கேக்குற மாதிரி இல்ல. அவங்க சொல்றதுதான் அவங்க நம்புறாங்க. அதுக்காக பெத்த புள்ளைய எந்த விஷயத்துல நம்பணும், மத்தவங்களை எந்த விஷயத்துக்கு நம்பணும்னு கூட உங்க அம்மாவுக்கு தெரியாம போயிடும். மேரி, நீ கவலைப்படாத. நாங்க உனக்கு எப்பவும் பாதுகாப்பா இருப்போம். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உன் கூட இருந்து நாங்க சரி பண்ணுவோம். சரியா? தைரியமா இரு. சரிம்மா. பாத்திமா மட்டும் இல்ல, நீயும் எங்க பொண்ணுதான். உன்னை என்னைக்குமே நாங்க கைவிட்டுற மாட்டோம் மேரி. தேங்க்ஸ்மா. அந்த பீட்டரும் ஆல்பர்ட்டும் இருக்காங்களே, அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல. they are very dangerous. ரொம்ப மோசமான ஆளுங்க. நான், என் அம்மா, என் பாட்டி, நாங்க 3 பேருமே அவங்க 2 பேரோட சதி வலையில சிக்கிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நான் இந்த வலையில இருந்து தப்பிக்கணும். அப்பதான் என் அம்மாவையும் பாட்டியையும் என்னால காப்பாத்த முடியும். அதுக்காக தான் நான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பாத்திமா, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. எப்போ அந்த பீட்டரும் ஆல்பர்ட்டும் என்னை இங்க கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற டென்ஷன் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உன் சித்தப்பா குவைத்துல இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு விசா எடுத்து கொடுக்க சொல்றியா? நான் அங்க போயிட்டு ஏதாவது ஒரு ஜாப் தேடிக்கிட்டு அங்கேயே பாதுகாப்பா இருந்துக்கிறேன். சரி மேரி, நான் கண்டிப்பா பேசி உனக்கு விசா வாங்க ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். டாடி, பாத்திமா வீட்டில் பாத்திமாவும் அவங்க அம்மாவும் 2 லேடிஸ் தான் இருக்காங்க. ஆனால் 4 லேடிஸ் செப்பல் இருக்கு. எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு செப்பல் எக்ஸ்ட்ரா இருக்குமோ? இல்லை டாடி, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு செப்பலும் ஒவ்வொரு சைஸில் இருக்கு. அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள 4 லேடிஸ் இருக்காங்க. பாத்திமா, அவங்க அம்மா, இவங்க 2 பேரை தவிர மற்ற 2 பேர் யாரு? யார் இந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிறது? இது யாரும் வர நேரம் இல்லையே. என்ன இவ்வளவு தூரம் காலிங் பெல் அடிச்சும் யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க? தெரியலையே. சரி, கதவு தட்டு. பீட்டரும் ஆல்பர்ட்டும் வந்திருக்காங்க. ஐயோ ஜீசஸ், ஐயோ எனக்கு ரொம்ப பாத்திமா, பயமா இருக்கு. உள்ள கூட்டு போமா. மேரி வா. ஏய் நீ வாடி, சீக்கிரம் வா. வா.
வாங்க வாங்க. நீங்க தானா? ஆ. நல்லா இருக்கீங்களா? ஆ. ரம்ஜான் நேரமா? அதான் தொழுகையில இருந்தேன். ஓ அப்படியா? ஓ, தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். ஃபாத்திமா, என்ன விஷயம் ஆல்பர்ட் சார்? ஆ, ஆ, உள்ள வந்து பேசலாமா? உள்ளையா? ஆ. சரி வாங்க. உட்காருங்க. ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நீங்க வாங்க உட்காருங்கம்மா. என்ன ஆல்பர்ட் சார், ஆ? அன்னைக்கே வீட்டுக்கு வந்தீங்க, இன்னைக்கு தான் புதுசா வந்த மாதிரி வீட்டை சுத்தி பாக்குறீங்க. அது அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது சரியா கவனிக்கல. ஆ. அதான் இன்னைக்கு பார்த்துட்டு போலான்னு. ஆ, வீட்டுக்கு எப்படி 2 ரூம் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? 2 ரூம் தான் சார். சார், நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது மேரியை எல்லா இடத்துலையும் தேடிட்டோம்மா, எங்கேயுமே கிடைக்கல. அதான் உங்களை எதுவும் காண்டாக்ட் பண்ணலா இல்லை இங்கே வந்தாலான்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தோம். நாங்க தான் மேரி வந்தா தகவல் சொல்றோம்னு சொல்லியிருந்தோமே. அது எந்த தகவலும் இல்லையா? அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு. அதான் மேரி வரவே இல்லையே சார். வந்தா தானே தகவல் சொல்றதுக்கு. ஃபாத்திமா, இந்த பாவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இனிமே கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க கிட்ட இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப மட்டும் என்ன பார்த்தாங்க, நிச்சயமா என்ன தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்ல மேரி, பயப்படாத. இல்லை, நாங்கள் எதுக்கு சொல்கிறோன்னா, மேரி பாத்திமாவோட ஃப்ரெண்டு. வழக்கமாக ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு இந்த மாதிரி விஷயத்தில் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை பாத்திமா அப்படி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக பாத்திமா இந்த விஷயத்தில் நடந்துக்க வேண்டான்னு சொல்லிட்டு போக தான் நாங்கள் இங்கே வந்தோம். எங்களுக்கும் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியுது பீட்டர். நாங்களும் எங்க பொண்ணை அப்படி நடக்க விட மாட்டோம். அது புரிஞ்சா சரி. அம்மா, ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா? ஆ, யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்டர், ஆ, அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கேயா? ஆ, சரி. அம்மா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா? ஆ, கொண்டு வர. ஆ. டாடி, அந்த அம்மா பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கு. நான் அந்த ரூமில் போய் பார்த்துட்டேன், அவங்க இல்லை. இந்த ரூமுக்கு போனால் அவங்க தடுக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த ரூமில் அவ இருப்பாளோன்னு சந்தேகமாக இருக்கு டாடி. இந்தாங்க பீட்டர். தேங்க்யூம்மா. அம்மா, ஃபாத்திமா வீட்டுக்கு வந்து ஃபாத்திமாவை பற்றி கேட்காம இருந்துட்டுமே. ஃபாத்திமா எங்கே போயிட்டா? அது இல்ல, வீட்டுக்கு வெளியில பாத்திமாவுடைய ஸ்கூட்டியை பார்த்தா.
வீட்டுக்குள்ள தானே இருக்கு. ஆ, ஆமா பாத்திமா வீட்ல தான் இருக்காங்க. ஓ, எங்க அந்த ரூம்லயா இருக்கா? ஆ, ஆமா இந்த ரூம்ல தான் இருக்கா. பாத்திமா, கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஆ. பாத்திமாவை நேர்ல பார்த்து பேசிட்டு போறோம். ம்? கூப்பிடுங்களேன், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, பேசிட்டு கிளம்புறமே. பாத்திமா, அம்மா அம்மா பாத்திமா கொஞ்சம் வெளியில வாமா. பாத்திமா, வாங்க அங்கிள், வாங்க பீட்டர் அண்ணா. ஆ, உள்ள தொழுதுட்டு இருந்தேன். ஓஹோ. அதான் மேரிய பத்தி ஏதோ தகவல் கிடைச்சதா? இல்லம்மா, மேரி உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாலும் விசாரிச்சுட்டு போக தான் நாங்கள் இங்கே வந்தோம். இல்ல பீட்டர் அண்ணா, அவ இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணல. ஒருவேளை ஃபோன் பண்ணனா கண்டிப்பா நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்லம்மா, வேண்டாம். ஆ, உள்ள உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க போல இருக்கே, கொஞ்சம் கூப்பிடமா. மேரியை பத்தி அவங்க கிட்டயும் நாங்கள் விசாரிச்சுட்டு போயிடும். இல்ல அங்கிள், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையே. இல்ல பாத்திமா, வீட்டுக்கு வெளியில பார்த்தோம் 4 ஜோடி லேடிஸ் செப்பல் இருந்துச்சு. வீட்டில் நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க. அதான் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரோ உள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் கூப்பிடமா ப்ளீஸ். அது அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அங்கிள், என்னோட சித்தி பொண்ணுங்க. சித்தி பொண்ணுங்களா? ம், பரவாயில்லம்மா, அவங்களையும் கூப்பிட ஆ. ஒரு வார்த்தை கேட்டுட்டு போறோம். பாத்திமா, அவங்கள கொஞ்சம் வர சொல்லுமா. அவங்க- சவிதா, கொஞ்சம் இங்க வாயே. இவங்க தான் என் சித்தி பொண்ணுங்க, வாணியம்பாடியில இருந்து வந்திருக்காங்க. ஓ, வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்காங்களா? Praise the Lord. அலைக்கும் சலாம். ஆ, உன் பேர் என்னம்மா? சவிதா. ஆ, உன் பேரு? மும்தாஜ். படிச்சதெல்லாம் எங்க? இந்த ஊர்லயா இல்ல வெளியூர்லயா? வாணியம்பாடியில தான். என்ன முடிச்சிருக்க? எம்காம். ஆ, உங்க அப்பா பேர் என்ன? ரஹ்மான், அப்துல் ரஹ்மான். உங்க அம்மா பேரு? மெஹமூதா பேகம். உங்க அப்பா எங்க வேலை பார்க்கறாருமா? நாங்க
அப்பான்னு சொல்ல மாட்டோம், வாப்பான்னு தான் சொல்லுவோம். எங்க வாப்பா ஒரு லெதர் ஃபேக்டரியில ஒர்க் பண்றாரு. உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? என்ன சார் நீங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட போய் இப்படி இன்டர்வியூக்கு வந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க? ஆஹா. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, உன் சித்தி பொண்ணுங்க அப்படின்னு சொன்னல, ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்டேன். ஆமா. சரி பாத்திமா, அம்மா சொன்னாங்க மேரி இங்க வரல, உன்னை எதுவும் காண்டாக்ட் பண்ணலன்னாங்க. அதை நாங்க நம்புறோம். அவ எப்பாவது உன்னை காண்டாக்ட் பண்ணா இல்ல வீட்டுக்கு வந்தா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லு. கண்டிப்பாண்ணா. உங்ககிட்ட என் ஃபோன் நம்பர் இருக்குல்லம்மா? இருக்கு அங்கிள். அப்போ நாங்கள் கிளம்புறோம். வரமா வாங்க. வரமா. மேரி, ஜீசஸ், இப்போதான் என் உயிர் எனக்கு திரும்ப வந்துச்சு. நல்லா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு தான் நினைச்சேன். இப்ப பாக்கும்போது அம்மா தெரியுது அவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கிரிமினல்ஸ்னு. சாரிடி, நீ என்ன பார்த்தும் பார்க்காம போனது ஏன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உன்னை சுத்தி இருக்கிற ஆபத்து அப்படி. உன்னை இப்படி கஷ்டப்படுத்தினதுக்காக என்ன மன்னிச்சிருடி. ஏய், பரவாயில்ல ஃபாத்திமா, அதான் ஒன்றும் ஆகலைல்ல. இப்போதைக்கு அந்த பாவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். சரி சரி, எனக்கு டைம் ஆகுது. அந்த பூவரசன் வீட்ல என்ன காணும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் யூர் பர்தா. இரு பர்தாவை கழட்டாத. அந்த கேடிங்க போயிருப்பானுங்களான்னு தெரியல. வழியில எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து உன்னை வேவ் பார்த்தாலும் பாப்பானுங்க. நீ வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த ஃபர்தாலே போய் சேர்ந்துரு. ஆமாக்கா, எனக்கும் அதான் சரின்னு படுது. சரி, நான் அப்போ கிளம்புறேன். வரேம்மா. அம்மா பாத்து கிளம்புறேன். கிளம்புறேம்மா. ஒரு நிமிஷம் இரு. அவங்க போயிட்டாங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. இப்ப நீ கிளம்பு. சரி அக்காக்கா, ஒரு நிமிஷம் பர்ஸ் எடுத்துட்டு வரேன். சரி. இந்தாங்கக்கா. சரி, வரேன் ஃபாத்திமா. பத்திரம். வரேம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. வரேன்டி. பத்ரம். குடுங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். ஐயோ மாப்ள, பணம் இருக்குல்ல? இருக்கு. என்னென்ன வாங்கணும் லிஸ்ட் இருக்குல்ல? இதுல வச்சிருக்கேன். வாங்கிட்டு வரேன். நீங்க இருங்க. ஐயோ மாப்ள, சொன்னா கேளுங்க. வேண்டாம் மாப்ள.